கரன்சி வரப்போகுது. நான் சும்மா பேசிக்கா படிச்சேன் அப்படின்னா பேசிக் சம்பளம் தான் கிடைக்கும். அப்ப மிக பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தேர். இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே என் பையன் தான். என் பையன் காமர்ஸ் குரூப் எடுத்து லயலால படிச்சுட்டு மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இப்போ ஏஎன்இசட் பேங்க்ல வேலை செய்யறாரு. ஆஸ்திரேலியன் நியூசிலாந்து பேங்க். 24 வயசு, 58 லட்ச ரூபாய் சம்பளம். என்ன தப்பு சார்? அவனோட படிக்கிறவனுக்கு 40,000 ரூபாய் சம்பளம் கிடையாது. ஏன்னா காரணம் என்ன? அவன் படிச்ச டிகிரிக்கோ லயலா படிச்சனால கொடுக்கல. ஈ லேர்ன் பிளாக் செயின், லேர்ன் ஃபின்டெக் எல்லாமே கத்துக்கிட்டார். அதனால தான் அவ்வளவு பெரிய சம்பளம். என்ன காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும். ஏன்னா இவன் 5 மணிக்கு லேப்டாப் ஓபன் பண்ணா அங்க 10 மணிக்கு காலையில் நியூசிலாந்து. ஒரு செகண்ட் லேட் ஆனா அங்கிருந்து போன் வந்துருது. தப்பு கிடையாது, 5 மணிக்கு எந்திரிக்கலாம். என்டையர்லி டெவலப்ஸ் பிளாக் செயின் ஃபார் ஏஎன்இசட் பேங்க். ஆஸ்திரேலியன் நியூசிலாந்து பேங்க்கு என்டையர் பிளாக் செயின் அவன் டெவலப் பண்றான். ஏன் முடியாது? அவன் என் பையன் எடுத்து சொல்றான், அப்பா நீ போற இடத்துல யாராவது இந்த பிளாக் செயின் சாலிடிட்டி ப்ரோக்ராம் தெரிஞ்சா சொல்லி, எங்க டீமுக்கு 8 பேர் தேவை, ஆள் தேவை. ஆஸ்திரேலியன் அவன் சேலத்துல இருந்து தான் வேலை செய்யறான். நீ கோயம்புத்தூர் கூட வேலை செய்யலாம். சம்பளம் கொடுக்கறது ரெடியா இருக்கான், ஆள் இல்லை. சும்மா நான் பிகாம் படிச்சேன், நான் பிஇ படிச்சேன், யார் கொடுப்பா? டெக்னாலஜி விஸ்வ ரூபத்தில் மாறிட்டு இருக்கு சார். அந்த விஸ்வ ரூபத்தில் நீ மாறினா சத்தியமா இந்த உலகத்தில் வாய்ப்பு இருக்கு.